பிராந்தர். பிராந்தன் என்றால் மலையாளத்தில் பைத்தியக்காரன், சித்த சுவாதீனமற்றவன் என்று பொருள். பிராந்தர் என்ற பெயரை கொண்ட இந்த சித்தரையும் மக்களில் பலர் பைத்தியமாகவே பார்த்தனர். அதாவது கண்ணால் காண்பது காதால் கேட்பது என்பார்களே, அதில் மாதிரி வகையைச் சேர்ந்தது. இந்த மண்ணில் மக்களிடம் விஞ்ஞான பாதிப்பு காரணமாக கண்ணுக்கு புலனாவதையும் கருத்துக்கு தெளிவாவதையும் மட்டுமே ஒப்புக்கொள்வது என்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத காற்று நம்மால் காண முடியாத உணர மட்டுமே முடிந்த நமது உடம்பில் உள்ள இயக்கம், நமது பிள்ளைகள் மற்றும் தாய் தந்தையை என்று உறவுகளின் மேல் நாம் வைக்கும் பாசபந்தமெல்லாம் உணர மட்டுமே முடிந்தவை. இருப்பினும் பார்த்தால்தான் ஒன்றை நம்ப முடியும் என்கிற ரீதியில் உள்ளவர்களை திருத்துவதற்கென்றே வந்தவர்தான் பிராந்தர். கண்ணுக்கு புலப்படும் அவ்வளவிலும் நீ எதிர்பார்க்கும் உண்மையும் சத்தியமும் இருக்க வாய்ப்பில்லை. சூட்சமமாக ஒன்றை உணரத் தெரிய வேண்டும் என்பது பிராந்தர் சிந்தனை. பிராந்தர் எளிய தோற்றம் கொண்டிருந்தார். இடையில் ஒரு துண்டுதான் அவரது ஆடை. அலங்காரத்தில் உடம்பை அழகாக பேணுவதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்படி செய்யும் பட்சத்தில் நாம் சமூகம் என்னும் வலைக்குள் அதற்கு கட்டுப்பட்டவர்களாகி விடுகிறோம். அதுதானே உண்மை. இன்று நாம் வண்ண வண்ணமாய் உடை உடுத்துவது, தங்க நகை அணிவது, தலைவாரி அழகுபடுத்திக் கொள்வது எல்லாம் நமக்காக அல்லவே? நம்மை பார்ப்பவர்கள் நம்மை பார்த்து மயங்கிவிட வேண்டும், வியக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணித்தானே. குறைந்தபட்சம் அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது என்றால் ஒரு வேட்டி துண்டாவது அணிய வேண்டும் என்பதுதானே இன்றைய நமது வாழ்க்கை நிலை. ஒரு சமயம் ஒரு சமுதாய வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும். இதில் எளிமையாக இருந்தால் வறியவன் என்று அதற்குரிய மதிப்பை அளிப்பார்கள். செழிப்போடு அலங்காரமாக இருந்தால் செல்வந்தன் என்று சுற்றி சுற்றி வருவார்கள். வறுமையும் சரி, செல்வமும் சரி, மனிதனை பாதிக்கிறது. இதனால் ஏதோ ஒரு வகையில் தூண்டப்பட்டு மனிதனும் பதில்வினை செய்கிறான். அந்த பதில்வினைதான் பற்று, பாசம் என்றெல்லாம் வளர்ந்து மனிதனையும் துளியும் கடைத்தேற விடாமல் செய்துவிடுகிறது. எனவேதான் சித்த புருஷர்கள் சமுதாயம் தன்னை மதிப்பதாக பார்த்ததையும் சரி, இழிவாக பேசுவதையும் சரி பொருட்படுத்துவதே இல்லை. எனவே உடம்பை அலங்காரமாக பேணுவது என்றில்லாமல் அதை ஒரு சுமையாக கருதி அதற்காக 3 வேளை உண்ணுவதை கூட குறைத்துக் கொண்டு 2 வேளை, 1 வேளை, பிறகு 3 நாளைக்கு 1 வேளை என்று உடம்பை ஜெயித்தவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். பிராந்தரும் அப்படித்தான். மலையாள நாட்டில் வாழ்ந்த இவர் செய்யும் செயல்கள் ஊராருக்கு துளியும் விளங்காது. ஒருவரும் அவரிடம் போய் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டதே இல்லை. அவரை பார்த்தாலே பைத்தியம் வருகிறது என்று ஒதுங்கி போனார்கள். அவரோ திடீரென்று ஓடுவார், ஆடுவார், குதிப்பார், தலையிலாக நிற்பார். எங்காவது கூழாங்கல் கிடந்தால் அதையும் சிவலிங்கமாக கருதி பூஜிப்பார். பின் அதை அப்படியே தூக்கி ஆற்றில் போட்டு விடுவார். இப்படித்தான் கற்கள் சிலவற்றை உருட்டி கொண்டு பக்கத்து மலை உச்சிக்கு செல்வார். பின் அங்கிருந்து அதை உருட்டி விடுவார். தனக்கு தோன்றும் போதெல்லாம் அருகில் உள்ள புழாவில் போய் அப்படியே விழுவார். அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட எழுந்திருந்து பிச்சைக்கு செல்வார். சோறு போட்டால் வாங்க மாட்டார். அரிசியை மட்டும் வாங்கி வந்து ஆற்றோரமாக பானையில் வைத்து சமைப்பார். சமைத்ததை தான் சாப்பிட்டது போக மீதம் உள்ளதை காக்கை குருவிகளுக்கு போடுவார். அவர் அருகில் அவை துணியும் அச்சமின்றி வந்து அவர் மேல் அமர்ந்து அவர் ஊட்டிவிட அவை எல்லாம் உண்ணும். அந்த காட்சியை காணும் சிலர் மட்டும் பிராந்தரிடம் ஏதோ சக்தி இருப்பதாக கருதினர். மெல்ல அவரை அணுகி அவரிடம் பேச ஆரம்பித்தனர். எடுப்பதோ பிச்சை, அதில் காக்கைகளுக்கு சோறு போட வேண்டுமா? அதை அப்படியே வைத்திருந்து நாளை உண்ணலாமே என்று ஒருவர் கேட்க அவரை பார்த்து முறைத்த பிராந்தர், நாளை என்று ஒன்று இருப்பதாக எண்ணி இன்று இருக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக வாழத் தெரியாதவர்கள் நீங்கள். சித்தனுக்கு வாழும் காலம் மட்டுமே கணக்கு என்றார். அப்படியானால் எதிர்காலம்? நிகழ்காலம்தான் நேற்றில் முடிந்த இன்றில் கிடந்து நாளை என நீள்கிறது. இன்று இருப்பதுதான் நம் கையில். அதில் அர்த்தமுடன் வாழ்ந்துவிட்டால் அதுவே நேற்றாகி, பின் அர்த்தமுடன் நேற்று வாழ்ந்ததாகி இன்றும் அது நீண்டு நாளையும் அப்படியே தொடரும். இன்று செய்வதே நாளை திரும்புகிறது. எனவே இன்று அவரவர் லட்சியப்படி வாழ்வதே உச்சிதம். பிச்சை எடுப்பது கேவலம் இல்லையா? அது தர்மம் புரிய தூண்டும் உன்னத செயல். சுயநலத்தோடு நாளைக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்வதுதான் கேவலம்.
எச்சரிக்கையாக சேமித்து வைப்பது எப்படி கேவலமாகும்? எச்சரிக்கை என்பது பயத்தின் இன்னொரு பரிமாணம். இந்த உலகம் எந்த உயிரினத்தையும் கைவிட்டதில்லை. சாலை ஓரம் முளைக்கும் புல்லுக்கும் கூட இறைவன் மழையை அனுப்பி உணவை தந்து விடுகிறான். புழு பூச்சிகள் கூட உணவிருப்பதால் தான் வாழ்கின்றன. அவை நாளை என்ற ஒன்றை எண்ணி எதையும் இன்றே எடுத்து வைத்துக் கொள்வதில்லை. சம்பாதித்த பணத்தில் சேமிப்பது தவறா? இல்லாமல் போய்விடும் என்கிற எண்ணமே சேமிப்புக்கு அடித்தளம். இப்படி அச்சமூட்டும் பலவீனமான அடித்தளத்தில் இருந்து செய்யப்படும் எதுவும் சரியானதென்று இப்படி அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர் தந்த பதிலில் பல புதிய கோணங்கள் இவரா பார்ப்பதற்கு இப்படி பைத்தியம் போல என்ன வைக்கிறார் என்று பலரை பிரமிக்க வைத்தது. அது சரி, எவ்வளவு தெளிவாக பேசும் நீங்கள் ஏன் இப்படி கற்களை எடுத்து போய் மலை ஏறிப்பின் மேலிருந்து உருட்டி விடுகிறீர்கள்? வேண்டாத வேலை இல்லையா இது? எது வேண்டாத வேலை? எதையும் ஆக்குவது கடினம், அழிப்பது சுலபம் என்பதை உணர்த்தவே நான் இவ்வாறு செய்கிறேன். அப்படி செய்யும் போது எனக்கு ஞாபகம் படுத்திக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் புரியாதா? மறந்து போய்விடுமா? இதற்கு அக்கடா என்று சும்மா இருப்பது மேலல்லவா? அப்படிவா வலிக்கு. நான் சும்மா கிடந்தால் சோம்பேறி என்பாய், இப்படி செய்தாலோ சும்மா இருப்பது மேல் என்பாய். எதையும் ஒப்பிட்டு பார்த்து சிந்திப்பது மானுட புத்திக்கு பழக்கம். நான் அதை ஜெயிக்க விரும்பும் சித்தன். என் செயல்களை வைத்து உன்னால் என்னை எடை போட முடிந்தால் நான் உங்களில் ஒருவன். முடியாத பட்சத்தில் உங்கள் கூட்டத்தில் இருந்து தப்பி சுதந்திரம் பெற்றுவிட்ட ஒருவன். நான் சுதந்திரனாக இருப்பது என் ஆன்மாவுக்கும் நான் அளிக்கும் பரிசாகும். என்னை புரிய முயலாதே, அது வீணாகும். இப்படி அவர் சொன்னதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிந்ததோ? புரிந்தவர்கள் அவரை வணங்கி அவரை பற்றி பேசத் தொடங்கினர். ஆனால் பிராந்தர் தனக்கென மடமோ சீடர் குலாமோ இருப்பதை விரும்பவில்லை. அது கூட ஒரு தடை என்றும் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கிவிடும் என்றும் கருதினார். எனவே எவருக்கும் தன் அருகில் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் கேள்விகளை வரவேற்றவர் நறுக்கு தெரித்த மாதிரி பதில் கூறினார். பகலில் இப்படி பைத்தியமாக ஊரை சுற்றும் பிராந்தர் காளி தேவியையும் தரிசித்தவர் என்பதுதான் சிறப்பு. காளி என்பவள் ரௌத்ர சொரூபி, மயானத்தின் உரைபவள். இவளது உருவம் பார்த்தாலே பயத்தை தரவல்லது. இதனால் மயான பக்கமே செல்ல மக்கள் கூட்டம் அஞ்சி கிடந்தது. ஆனால் பிராந்தர் அச்சத்தை துச்சமாய் கருதிய ஒருவர். இரவானால் மயானத்தில் தான் படுத்து வாங்குவார். ஓர் இரவு அவர் உறங்கும் சமயம் காளிதேவி அங்கு பிரசனமாகி அச்சமில்லாத பிராந்தனை பார்த்து வியந்து அவரை எழுப்பி தன் கொடூர ரூபத்தை காட்டினார். பிராந்தரோ, என்னை பயமுறுத்தி உனக்கு ஆகப் போவதென்ன? எதற்கு இந்த ஆங்காரம்? என் வழியில் ஏன் குறுக்கிடுகிறாய் என்று சாதாரணமாக திரும்பி கேட்க காளிதேவிக்கு என்னவோ போலாகிவிட்டது. அடுத்த நொடியே சாந்த ரூபமாய் மாறியவள், நீ என்ன அசாதாரணன், நீ அசாதாரணன், உலக மாயையை முற்றாய் வென்றவன் என்று பிராந்தரை போற்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். பிராந்தரோ, இப்பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை, அப்படி இருக்க எனக்கு எதற்கு வரம் என்று திரும்ப கேட்க காளிதேவிக்கு ஏற்பட்ட வியப்புக்கு அளவே இல்லை. அப்பனே, உனக்கு ஏதாவது நான் தந்தே தீர வேண்டும் என்று அவரது கால்களை பார்த்தாள். அதில் ஒன்று பருத்து வீங்கி யானை காலாகி இருந்தது. இந்த யானை காலை நான் குணப்படுத்தட்டுமா என்று கேட்க, வேண்டாம் என்று பிராந்தர் கூறும் காளிதேவியிடம் திகைப்பு. வேண்டாமா? ஆமாம், வேண்டாம். இது வருவதற்கு என் வினைதான் காரணம். அது நான் அனுபவிக்கவே தீரும். நான் அனுபவித்தே அதை தீர்த்து விடுகிறேன் என்றார். என் அருளால் நீ அதை வெல்லலாமே. அதைவிட அனுபவித்து தீர்ப்பது மேல் என்பது என் அபிப்பிராயம். நீதான் உண்மையான சித்தன். தர்மத்தையே தர்மம் செய்பவனைத்தான் தர்மம் என்கிறோம். அதைப்போல் அருள் கூட ஒரு வகையில் மயக்கமூட்டி கர்வப்பட வைப்பது என்கிற அளவு சிந்தித்து துன்பத்தை நேசிக்கும் நீயே உண்மையான அச்சமற்றவன். உன்னிடம் நான் தோற்றுவிட்டேன் என்று கூறி காளி மறைந்து விட்டாள். இப்படி எது சித்தம் என்பதற்கு இலக்கணம் கூறியவர் பிராந்தர்.